ஆராதனை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடிடும், எல்லாம் சரிதான். தேவனும் தெய்வ சமூகமும் இல்லாத ஒரு அனுபவம் இருக்குமானால் அது நமக்கு வேதனையும், நம்முடைய வாழ்க்கையில முடிவு சாபம். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டினா, சத்தியமாகிய கிறிஸ்துவை நேசிக்காவிட்டா அவ்வளவுதான். ஆண்டவர் மேல அவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. இம்மைக்காக நேசிக்கிறான் ஒரு கூட்டம். ஆமா, உண்மையான ஒரு அன்பு இருக்கும்போது செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில் எப்படி நின்னாங்களாம்? துணிஞ்சு நின்னாங்களாம். சத்தியத்துக்காக நிற்பாங்க, என்ன வந்தாலும் பரவாயில்லை. இன்னைக்கு ஞானஸ்தானம் நம்ம ஊர்ல வந்திருக்கு ஒரு சத்தியம், இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல, நமக்கு எப்படி சொல்லியே தெரியல. இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டு போறாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து எல்லா உபதேசத்தையும் கற்றுக் கொடுத்து அவளை என்ன செய்யுங்க, சீசராக்குங்கள்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த காலத்தில் யோவான் ஸ்நானம் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு ஒரு நாமமே கிடையாது, மனம் திரும்பலுக்கு என்று ஒரு ஞானஸ்தானம். அல்லேலூயா. அவர் பிதாவுடைய நாமத்தில் கொடுத்தாரு, வார்த்தையுடைய நாமத்தில் கொடுத்தாரு, பரிசுத்த மனம் திரும்பலுக்கு ஒரு ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் காலத்திலே அந்த ஞானஸ்தானமும் பூமியில இருந்துச்சு. அல்லேலூயா. ஆகையினால சீசர்கள் ஏசப்பா சொன்ன ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதுக்கு அடையாளமாய் இயேசுவின் நாமத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லி அதை அடையாளப்படுத்தினார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆனா அதை எடுத்துட்டு இப்ப பிரசங்கம் பண்ணுறான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்க ஏரியா பக்கங்களில் பிரசங்கம் பண்றாங்க. அதுக்குன்னே இருக்கிறான் ஒன்லி ஜீசஸ் கூட்டம். என்ன கூட்டம்? ஆமா, எல்லாம் பிதா யாரு? அவர் தான். பரிசுத்தாவியார் யார்? எங்க எனக்குள்ள நீங்க பார்க்குற விதத்தில் ஒரு சரீரம் இருக்கு, இதுக்கு பேர் என்னது? ஜபானி பேர். அல்லேலூயா. ஒரிஜினலா எனக்கு பேர் ஜபாவா, எனக்கு உள்ள இருக்கிற ஆளுக்கு பேர் ஜபாவா? எங்க நான் செத்துட்டேங்க, என்னை கூப்பிட்டா நான் எழுந்திருப்பேன், நான் எழுந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள ஒரு மனது இருக்குங்க, எனக்குள்ள ஒரு இருதயம் இருக்குங்க, உணர்வுபூர்வமான ஒரு இருதயம் இருக்குங்க. அந்த இருதயம் நினைக்கிறது அந்த சரீரம் செய்யும். நான் சொல்லலாம், உள்ளும் புறமும் மேய்ச்சலா இருக்கும்போது என்ன என் வெளிக்கிரியை பார்க்குறீங்களே, அதுதான் என் இருதயம் நான் சொல்லலாம். அல்லேலூயா. அதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டான். ஒரு தேவனுக்குள்ள 3 ஆளத்துவம் இருக்குதுங்க, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி நித்தியத்தில் கூட யோவான் திவ்ய வாசகனாய் அப்போஸ்தலனாய் யோவான் பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்துக்குள்ள பிரவேசித்த போது பிதாவாகிய தேவனுடைய சாயலை பார்க்கிறார். அல்லேலூயா.